தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதத்துடைய இது 27ஆம் நாள் இன்று தாயாம் திருவை புனித பந்திலியோன் என்ற புனிதரை நினைவுறுகின்றது. இவர் கிபி 305ஆம் ஆண்டு தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளுடைய இந்த வார்த்தையை அறிவிப்பவராக தன் வாழ்நாளிலே ஒரு குரு ஒருவரால் ஒரு மனமாற்றம் பெறுகின்றார். கிறிஸ்துவை விசுவசிக்கின்றார், கிறிஸ்துடைய வார்த்தையை கடைபிடிக்கின்றார். இதனால் அந்த குருவும் இந்த பந்திலியோன் இவரும் கொல்லப்படுகின்றார்கள். மேக்ஸ்மிலியன் என்ற அந்த ஒரு அரசனால் பல இன்னல்கள், வாதைகள், துன்பங்களை இவர்கள் சந்தித்தார்கள். கடவுளுடைய வார்த்தையை கடைபிடித்தார்கள். அவையை சொல் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நட்சத்திரத்திலே நாம் பார்க்கிறது ஆண்டவர் 2 உவமைகளை குறிப்பிடுகிறார். ஒன்று கடுகு விதை, இன்னொன்று புளிப்பு மாவு. கடுகு விதை பார்ப்பதற்கு சிறியது, ஆனால் அது வளர்ந்து பெரிய மரமாகின்ற பொழுது அனைத்து பறவைகள் வந்து தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பறந்து விரைந்திருக்கக்கூடிய ஒரு நிலம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அதே போலதான் புளிப்பு மாவும் அந்த ஒரு சின்ன அந்த ஒரு புளிப்பு மாவுடைய அந்த புளிப்புத்தன்மையினால் அந்த மாவு முழுவதுமே புளிப்பு ஏறுகின்றது. இதனால் அது நல்ல ஒரு வளமையை கொடுக்கின்றது, பயன்படக்கூடிய வகையிலே அது மாறுகின்றது. இவ்வாறாக நாம் பார்ப்பதற்கு வேண்டாம் சிறிய ஆட்களாக இருக்கலாம், சிறிய கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த சிறியவைகள்தான் பெரிய வாழ்வுக்கு, பெரிய ஒரு சிந்தனைக்கும், பெரிய ஒரு மாற்றத்திற்கும், சமூக மாற்றத்திற்கும் இன்றைக்கு வழிவகுக்கிறது. ஆகவே சிறிய சிறிய காரியங்களை நாம் கருத்தாய் செய்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய பொறுப்புகளை கொடுப்பார். ஆகவே இது சிறியதுதான், இதை யார் செய்வது, இது ஒரு சிறிய ஒரு காரியம்தான், இதைவிட நான் ஒரு பெரிய காரியத்தை வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டும் என்று அதற்காக நாம் காத்திருக்க கூடாது. மாறாக எசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, வாய்ப்புள்ள பொழுதே நீ கடவுளை தேடு என்று சொல்கிறது. ஆகவே சிறிய சிறிய வாய்ப்புகள், சிறிய சிறிய சந்தர்ப்பங்கள் நம் ஒவ்வொருவருக்குமே கிடைக்கின்ற பொழுது வரலாற்றையே நம்மால் புரட்டி போட முடியும், பல மாற்றங்களை நம்மால் கொண்டு வர முடியும். இதைத்தான் இந்த FABC கால்பந்து இந்த விளையாட்டிலே நாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் இருந்த தங்கள் தான் ஜாம்பவான்கள், தாங்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள், தாங்கள் தான் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று காத்து கொண்டிருந்தவர்களெல்லாம் அடிபட்டு போனார்கள் பார்க்கின்றோம். இவ்வாறாக கடவுளுடைய ஆற்றல் நாம் எங்கு சிறுமை தன்மை இருக்கின்றதோ, எங்கு ஒரு சிறியதாக இருக்கிறது கடுகுவதை போல, அங்கு கடவுள் பல ஆற்றல்களை, பல திறமைகளை நம் ஒவ்வொரு இடத்திலுமே ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆகவே நாம் சிந்திப்போம், நம்முடைய வாழ்விலே எதை நாம் செய்கின்றோம், யாருக்காக செய்கின்றோம், எத்தகைய ஒரு மனப்பாங்கோடு செய்கின்றோம். இதைத்தான் குழந்தை திரைசம்மா கார்மல் சபை புனிதை 20ஆம் நூற்றாண்டு புனிதை தன்னுடைய வாழ்நாளிலே அருமையான சிறிய சிறிய புண்ணியங்களை, சிறிய சிறிய பருத்தியாகங்களை நீங்கள் செய்தால் ஆண்டவருக்கு நீங்கள் பிரியமானவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி சிறு சிறு செயல்களை செம்மையாக செய்தவர்கள்தான் குழந்தை திரைசால். புனித குழந்தை திரைசால் நற்செய்தி மரபரப்பு நாடுகளுக்கு பாதுகாவலியாக இருக்கின்றார். திருச்சபை போற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார். புனித குழந்தை திரைசம்மாள் எளிய ஜப வாழ்வு, எளிய காரியங்களை செய்தார். எளிய மனத்தோர் பேறு பெற்றுள்ளது போல சிறு சிறு செயல்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே நாம் செய்ய முயற்சிப்போம். அது ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை உறவளவிலே, சமூகத்தளவிலே நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்ற அருமையான ஒரு கருத்தை ஆண்டவர் இன்றைய புனிதர் பந்திலியோன் வழியாக அவர் செய்த நற்செயல்கள், அவர் செய்த அந்த அருள் வாழ்வு, அவர் ஒரு வைத்தியராக இருந்து ஏழை மக்களிடத்திலே கரிசனையோடு இருந்திருக்கிறார். அவரிடத்திலே பணம் வாங்க மாட்டார். அந்த அளவுக்கு அந்த ஏழை எளிய மகளின் நலனிலே அக்கறை கொண்டவராக புனித பந்திலியோன் வாழ்ந்தது போல இன்றைக்கு ஒவ்வொருவருமே அந்த எளிமை தன்மையிலே, ஏழ்மை தன்மையிலே சிறு சிறு புண்ணியங்களை, சிறு சிறு செயல்களை நாம் ஒவ்வொரு நாளும் பிறருக்காக செய்யக்கூடிய மனப்பாங்கை ஆண்டவர் இன்றைய நாளிலே நம் ஒவ்வொரு இடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். சிறு சிறு செயல்களை நாங்கள் செம்மையாய் செய்ய எங்களுக்கு ஆற்றலை தாரும், இறை நம்பிக்கையை தாரும். கடுகு விதையை போல, புளிப்பு மாவை போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இல்லத்திலும் சமூகத்திலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உறவேற்றக்கூடியவர்களாக, வல்லமைப்படுத்தக்கூடியவர்களாக, செழுமைப்படுத்தக்கூடியவர்களாக, பிறருடைய வாழ்விலை நாங்கள் நங்கூரமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் இருக்க எங்களுடைய நேர்மறை எண்ணங்களினால்
தூய வாழ்வினால் பிறருக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்காட்டான கிறிஸ்தவ வாழ்வை பிரதிபலிக்க எத்தகைய இன்னல்கள் வந்தாலும் எவ்வளவு துயர்கள் வந்தாலும் நாங்கள் உண்மை விட்டு விலக மாட்டோம், உம்முடைய அன்பிலே நாங்கள் இருப்போம் என்ற ஒரு உறுதியான அந்த நம்பிக்கை மன வலிமையை எங்களுக்கு இந்த நாளிலே நேர் கொடுக்கும்படியாகவும் இதோ இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற நேர குடும்பத்தார் உண்மை பின்பற்றி வாழ தேவையான எல்லா வளங்களையும் கொடைகளையும் இந்த திங்கட்கிழமையிலே நிறைவாய் தந்து ஆசீர்வதிக்கும்படி வழி நடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.